வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. மறுபடியும் இந்த எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்டேட் கொடுத்துருந்தேன்ல, மறுபடியும் இந்த வாரமும் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குங்க. இதே போல திவாகர் எவிக்ஷன் அப்போ இந்த ட்விஸ்ட் நடந்தது. காலையிலே பார்த்தீங்கன்னா கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேன்னா ரொம்ப முன்னாடி இல்லை, யூஸ்வலாக நமக்கு தெரியும் எந்த டைமில் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலை எபிசோடு எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும், ஓகே இத்தனை மணிக்கு மேலே வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவோம்ல. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆள் லிங்க்ல இருப்பாங்க, தகவல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அப்படி வரும் சில பேர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க இதுவரை. அப்படி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு 2-3 சோர்சஸ் இருக்கு. மீடியா வரை, ஆனந்த விகடன் வரை போஸ்ட் வேற போட்டாங்க, கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சில சோர்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அதுதான் தகவல்கள் வந்தது, கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. திவாகர் எவிக்ஷன் அப்போ வந்தது. கடைசியில் பார்த்தா முதல்ல கனி எவிக்டட் அப்படின்னு தான் வந்தது, அதுக்கப்புறம் திவாகர் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இது என்ன, ஏன் இது மாதிரி ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தப்பாக நியூஸ் வந்துச்சான்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, கன்னி பேப்பர் தான் வந்தது. அது கடைசி நிமிடத்தில் அங்கே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, கடைசி நிமிஷத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜேஎஸ்ஏ ஒரு உதாரணம் கொடுத்துருக்காருல. இப்போ அப்போவா தெரியல, ஒரு எவிக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லியிருப்பாரு, அந்த கரெக்டாக அரோராவை தூக்கியிருக்கணும் அந்த டைமில். அப்போ வந்து அவர் சொல்லியிருப்பாரு, 2 எவிக்ஷன் தான் நாங்கள் வந்தோம், ஆனால் இப்போ வந்து 2 எவிக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டீமோட பேசி முடிவு பண்ணோம், ஒரே எவிக்ஷன் தான் அந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ 2 எவிக்ஷனாக இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனி எவிக்ட் ஆக வேண்டி இருந்தது. ஆனால் கடைசி நிமிடத்தில் ஒரு ட்விஸ்ட் ஆகி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்து கனியை காப்பாற்றி விட்டாங்க. ஷோவே ஒருத்தன் இழுத்து மூட பார்க்குறான், தூக்குட ஆவன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தூக்கி விட்டாங்க திவாகரை. ஸோ இது ஏற்கனவே நடந்தது. இந்த முறையும் அதே தான் நடந்திருக்கு. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வர தகவல்கள் என்னென்னா, கனி தான் இருந்தாங்க ஆப்ஷனில். கடைசி நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நோ எவிக்ஷன் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி எவிக்ஷனே கிடையாது. அதாவது சாட்டர்டே எபிசோட் எவிக்ஷன் கிடையாது, சண்டே எபிசோடுடைய எவிக்ஷன், அந்த டீட்டெயில் தான் நம்ம முன்னாடி கொடுப்போம். அப்படி வந்த டீட்டெயில் முதல்ல கனின்னு சொல்லிச்சு, இப்போ கனி கூட கிடையாது, யாருமே கிடையாது, நோ எவிக்ஷன் அப்படி சொல்லிட்டு எல்லா சீசன்லையும் ஒரு வாரம் இருக்கும். ஸோ அப்படி இந்த வாரம் இந்த சீசன்ல நோ எவிக்ஷன் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருமே எவிக்டட் கிடையாது, எல்லாருமே சேஃபு. அப்போ 11 பேரை நீங்கள் வந்து நாமினேஷன்ல அனுப்பி மக்கள்லாம் ஓட்டு போட்டு, எப்படா யாருக்குடா ஓட்டு அதிகம், யாரா போவாங்கலாம் மண்டையை பிச்சுக்கிட்டு கடைசியில் இவங்க தான் லீஸ்ட்ல இருக்கிறாங்க, இவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நாங்கள் அப்டேட்ஸை செக் பண்ணி சொன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில வந்து ஒரு நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். என்னையா கதை இது, என்னையா உருட்டு இது, அதுக்கு முதல்ல சொல்லியிருந்தா ஓட்டு போடாம இருந்திருப்பாங்கல்ல மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாவே கனியக்காக்கு இங்க ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இல்லை கனியக்கா லக்ல தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இங்க ஒரிஜினல் லக் ஃபேக்டர் யாருக்கு ஒர்க் ஆகுதுன்னா ரம்யாவுக்கு தான் ஒர்க் ஆகுது. அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, யார் ஓட்டு போடுறாங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நெகட்டிவ் பிஆர் கூட பெருசா கிடையாது ரம்யாக்கு. அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா இருந்தால் நிச்சயமா நெகட்டிவ் பிஆரும் இருக்கும். ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கும், அதுவும் இல்லை. நெகட்டிவ் பிஆர்னா எதிராக கருத்துக்கள் பரவும், அதுவும் இல்லை. சரி, டாஸ்க் ஆடினாங்கன்னா அது மூலியமாவது கருத்துக்கள் அப்பப்போ வரும், அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ கனியக்கா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதா, இல்லை ரம்யா எப்படி தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் நோ எவிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, ஓட்டு போட்டதில் ஒன்று வந்து நம்ம பார்க்கணும், விஜேஸ் வந்து சேவ் பண்ணலன்னாலும் எல்லாரும் சேவ்னு சொல்லிட்டாலும் ஃபர்ஸ்ட் யாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் சண்டேன்றதுனால ஒரு ட்ராமா பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 3 பேரை உட்கார வச்சுட்டு கார்டை எடுத்துட்டு நோ எவிக்ஷன் அப்படின்னு கூட காட்டலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. ஏன்னா அது ஒரு ப்ரொமோ கண்டென்ட் இல்லை, யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அதை அப்படி போகிற போக்கில் சும்மா விட்டுருவாங்க, ஒரு பில்டப் கொடுப்பாரு, யாராவது முக்கியமான 3 பேரை உட்கார வச்சுட்டு கூட அப்படி பண்ணலாம். அப்டேட் இன்னும் வரல, சண்டே அப்டேட்டு, அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். நான் இப்போ பேச வந்தது வந்து, இப்போ டாப் ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து அஃபிஷியலில் ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது, அன்அஃபிஷியலில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த 3 ரெஃபரன்ஸையும் வச்சு யார் நிஜமாவே டாப்ல இருக்கிறாங்க, பார்வதின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை விக்ரம் அப்படின்றாங்க, இல்லைங்க திவ்யாங்க, கம்ருதனுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 4 பேர் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 4 சைடு. இதுல எது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் நாளைக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.